குட் மார்னிங் குட் மார்னிங். சிட் டவுன். ஐயோ, நார்மலா வந்தாலே பொழந்து கட்டும். இன்னைக்கு கோவமா வேற வந்திருக்கு. என்ன செய்ய காத்திருக்கோ? நேற்று தான் உங்கள் பேப்பரை திருத்தினேன். உங்கள் எல்லார் மார்க்கும் எனக்கு தெரியும், யார் யார் நல்லா எழுதலை, யார் யார் நல்லா எழுதியிருக்காங்கன்னு. அதனால் நான் கூப்பிடுறவங்க மட்டும் வந்து நீங்கள் உங்கள் பேப்பரில் என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க. இல்லைன்னா நாளைக்கு பேப்பர் கொடுக்கும்போது சமத்தியாக என்கிட்ட வாங்குவீங்க. முதல்ல நிலா, இங்கே வா. உன் பேப்பரில் என்ன எழுதியிருக்கன்னு நீயே முதலே சொல்லிடு. உனதான் கூப்பிடுறாங்க நிலா, சீக்கிரம் போ, இல்லைன்னா இங்க வந்து தரத்தரன்னு எழுதிட்டு போயிட போகுது. மிஸ், நீ என்ன எழுதிருக்கியோ அதை சொல்லு அப்படியே. மிஸ், நான் நல்லா தான் மிஸ் டெஸ்ட் எழுதினேன். அந்த நல்லா எழுதின லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. நீ என்ன எழுதிருந்தியோ ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. இல்லைனா இப்போவே நானே போய் ஸ்டாஃப் ரூம் போய் உன் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துடுவேன். வேண்டாம் மிஸ், நானே சொல்லிடுதேன் மிஸ். அண்ணன்னு பார்த்தியா, அப்பத்தி டேக் டேக்னா அப்பாத்தி தூ அப்பத்தி தூ 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 அப்பாத்தையே. நான் உன்னை டெஸ்ட் எழுத சொன்னா நீ பாட்டு எழுதி வச்சிருக்க. அந்த பாட்டு எழுதினதே 1008 மிஸ்டேக்கு. கொஞ்சம் தள்ளி நில்ல அந்த சைடு. அண்ணனை பார்த்தியா நீ? நான் இப்போ உன்னை பனிஷ்மெண்ட்டை பார்க்க வைக்கிறேன். போ, அங்கே போய் முட்டிக்கால் போட்டு நில்லு இந்த பீரியட் ஃபுல்லாக. அடுத்து யாரு? அந்த லைலா மேடம். மேடம் இங்கே வாங்க. நீங்கள் இந்த நிலாவோட மோசமாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் எழுதுனதை வந்து அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எழுதியிருக்கதை அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ புடலங்காய், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 5 கிலோ. சொல்லு. 5 கிலோ மறந்துடுச்சு மிஸ். டெஸ்ட் எழுத சொன்னா காய்கறி எத்தனை கிலோன்னு எழுதி வச்சிருக்கியா? வலிக்குது மிஸ், என்ன விட்டுருங்க மிஸ், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மிஸ். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இப்படிதான் சொல்றது. எந்தி, நீயும் போய் முட்டிக்கால். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ தலைகீழ நில்லு. தலைகீழ எனக்கு நிக்க தெரியாது மேம். நான் இப்போ நிக்க வைக்கிறேன் பாரு. நானே நின்றுதேன் மேம். அடுத்து வைக்கிற டெஸ்ட்ல மட்டும் ஒழுங்கா சொல்லுதான் வரு. இதை விட்டா சிவியர் பனிஷ்மெண்ட் வாங்குவ நீ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எப்பா அந்த ராட்சசி போயிட்டா. நேரா நிப்போம், தலை வேற வலிக்குது. நீ என்ன அழுதுகிட்டே இருக்க? அதான் போயிருச்சே, அழுவே நிப்பாட்டு. சரி வா, பிரேக் கிளம்புவோம். நீ சோகமா இருக்க? அதெல்லாம் ஒரு இது. நாங்களாம் எத்தனை அடி வாங்கியிருக்கோம் தெரியுமா? இருந்தாலும் எல்லார் முன்னாடி எனக்கு இவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? ஆமா, இன்னைக்கு ஏன் நீ அடிச்சுச்சு அது? அன்னைக்கு அது என்ன சொன்னுச்சுன்னு தெரியுமா? உங்களுக்கு இப்போ கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியலனா அது ரிலேட்டடா ஏதாவது எழுதி வைங்கன்னு தானே சொன்னுச்சு. அதுதானே நானும் எழுதுனேன். அதுக்கு என்ன அடிச்சுச்சு? நீ காய்கறி நேம்ஸ் தானே எழுதி வச்சிருந்த. அது ரிலேட்டடா என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டின்? என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா? 1 kg of apples and 2 kg of potatoes. What is this answer? And use the substitution method. அப்படின்னா கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு தான் அதை எழுதி வச்சேன். அதுக்கு அந்த ஆன்சர்லாம் வராதே, வேற என்னமோ நான் பெருசா பார்த்தேன். அது என்ன சொன்னுச்சு? கொஸ்டின் தெரியலனா ரிலேட்டடா ஏதாவது எழுதி வைக்க சொன்னுச்சுல்ல. அதான் காலையில அம்மா காய்கறி வாங்க சொல்லி ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அது பாக்கெட்டுக்குள்ள இருந்துச்சு. அதான் அந்த நேரத்துக்கு கையில பட்டுச்சு, தூக்கி எழுதினேன். அது ஒரு தப்புன்னு இப்போ எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போகுது.